எங்கள் வீட்டில் ஆடி மாதத்துக்கு கூழ் படைக்கிற பழக்கம் இருக்குது. ஆனால் ஒரு தடங்கலால் தள்ளி போயிடுச்சு. இப்போ அதெல்லாம் முடிஞ்சிருச்சு. இனிமேல் செஞ்சுக்கலாம். அதனால் ஆடி 5வது வெள்ளிக்கிழமை வந்து படைக்கலாம்னு இருக்கேன். ஆனால் வீட்டில் பிள்ளைங்க வந்து கூழ் குடிக்கணும் போல் இருக்குது அப்படின்னு கேட்டதுனால நைட்டே கேவுரு மாவும் முழு கம்பும் ஊற வச்சுட்டு படுத்துட்டேன். மார்னிங் 5 o'clock இருக்கும். எழுந்திரிச்சு விளக்கேற்றி சாமி கும்பிட்டுட்டு ஒரு காஃபியோடு ஃப்ரெஷ்ஷாக வேலையெல்லாம் ஆரம்பிச்சிட்டேன். கம்பு 2 டம்ளர், கேழ்வரகு மாவு 2 டம்ளர் ஊற வச்சுருக்கேன். கூழ் செய்கிறதுக்கு எப்போவுமே 12 லிட்டர் குக்கர் தான் யூஸ் பண்ணுவேன். அப்போ தான் வந்து அடி பிடிக்காது, நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். 30 வருஷம் ஆச்சு இதை வாங்கி. இதை மாதிரி இப்போல்லாம் ஸ்ட்ராங்காக வர்றது கிடையாது. குக்கர்லாம் அடிக்கடி யூஸ் பண்ண மாட்டேன். பிரியாணிக்கு, பிசிபேலாபாத் செய்கிறதுக்கு, அப்புறம் கூழ் செய்கிறதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன். சாதம் டெய்லி வடித்து தான் யூஸ் பண்ணிக்குவோம். நல்லா மாவு புளிச்சிருச்சு, கம்பும் ஊறிடுச்சு. கம்பு வந்து நொய் பதத்துக்கு இந்த மாதிரி கொரகொரப்பாக அரைச்சிடுங்க. குக்கரில் தண்ணி கொதிக்க விட்டு அதில் உப்பு போட்டுருங்க தேவையான அளவுக்கு. கொதி வந்ததும் கம்பு அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை நல்லா ஊற்றி கிளறி விட்டுருங்க, அடி பிடிக்காமல். ஃப்ளேமை வந்து சிம்மில் வச்சுருங்க. கம்பு வெந்ததும் கேவுரு மாவை ஊற்றி அதையும் நல்லா அடி பிடிக்காமல் கிளறி விட்டுறணும். நல்லா தீயை கம்மியாக வச்சுருங்க. வெயிட்டான தட்டு போட்டு மூடி விட்டுருங்க. 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை கிளறி விட்டால் போதும். வெந்துருச்சான்னு பார்க்க ஒரு கிண்ணத்தில் வந்து தண்ணி வச்சு அதில் ஊற்றி பாருங்கள். இப்படி கரையக்கூடாது, அப்படியே நிற்கணும். அப்போ இறக்கிடுங்க, வெந்துருச்சுன்னு அர்த்தம். கூடவே கத்திரிக்காய் காரக்குழம்பு வைக்கிறதுக்கும் ரெடி பண்ணிக்கிட்டேன். மருமக பாப்பா எல்லாமே எழுந்துக்கிறதுக்குள்ளே செய்யலாம்னு ஃபாஸ்ட்டாக செஞ்சு முடிச்சிட்டேன். எனக்கு 25 வயசு இருக்கும். அப்போல்லாம் வந்து காரக்குழம்பு, கீரைக்கு தாளிக்கிறதுக்கெலாம் வடகம் தான் யூஸ் பண்ணுவேன். வீட்டிலையே செஞ்சு வச்சுப்பேன். கூடவே கொத்தரங்காய் வத்தல், கஞ்சி வத்தல்லாம் போட்டு வச்சுக்குவேன். அது இல்லாமல் மாவடு அப்படின்னு சொல்கிறேன் பார்த்திங்களா, பிஞ்சி மாங்காயில் போடுவேன். அது எலுமிச்சை மாங்காய், நார்த்தங்காய், அது இல்லைன்னா கெடாரங்காய் ஊறுக்காய்ன்னு எல்லாமே சம்மர் டேஸில் போட்டு வச்சுக்குவேன். இப்போல்லாம் வந்து கடையில் தான் வாங்கிக்கிறேன். வீட்டில் செஞ்சு தராங்கல்ல, நல்லா தான் இருக்குது. இப்போல்லாம் இவ்வளோ வேலைலாம் செய்ய முடியல. அதனால் என்னால் முடிஞ்ச வரைக்கும் தான் செஞ்சுக்கிட்டுருக்கேன். குழம்பு கொதிச்சிட்ருக்கும் போதே வந்து பால் அடுப்பில் வச்சாச்சு. ஒரு பக்கம் 2வது காஃபி ரெடி பண்ணியாச்சு. வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஃப்ரீயாக ஹாலில் போய் உட்காந்துக்கிட்டு ஏதாச்சும் சாமி ஸ்லோகம்லாம் வச்சு பார்த்துட்டு இருக்க வேண்டியது தான். பாப்பா எழுந்திரிச்சு வந்ததும் ஸ்கூலுக்கு அவளை ரெடி பண்ணி விடணும். இந்த கேவுரு கூழ் செஞ்சேன் பார்த்திங்களா, அதுக்கு வந்து கட்டியாக இருக்கும் போதே வந்து காரக்குழம்பு ஊற்றி சாப்பிட்டா நல்லாயிருக்கும். அப்படி கரைச்சி சாப்பிட்றதுக்குன்னா ஊறுகாய் மிளகா, கொத்தரங்காய் வத்தல் இருக்குது, அதை வறுத்துக்க வேண்டியது தான். இந்த ரெசிபியை வந்து எப்பயுமே அடிக்கடி வாரத்தில் ஒரு முறையாவது செஞ்சு சாப்பிடணும். குழந்தைங்களும் சாப்பிட்லாம், பெரியவங்களும் சாப்பிட்லாம். அதனால் நீங்களும் இப்படி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இனிய இல்லம் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. மறுபடியும் இன்னொரு பதிவில் நாம் சந்திக்கலாம்.